ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃபாரின் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். ஃபாரினில் உள்ள பிரச்சனைனா பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பற்றி சொல்லிடுறேன். அப்போயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் போலாமா வேணாமான்னு. சரி, ரைட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 நெகட்டிவான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த நெகட்டிவான விஷயம் வந்து நீங்கள் எந்த ஜாபுக்கு போனாலும் இது காமன். ஐடி கம்பெனி, டாக்டர், சாஃப்ட்வேர், எந்த ஜாபாக இருந்தாலும் இது காமன். 3 பிரச்சனை இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து என்ன சொல்கிறேன்னா, சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து நீங்கள் இந்தியா தவிர வேறு கண்ட்ரி நீங்கள் போனீங்கன்னா சாப்பாடு டிஃப்ரெண்ட் ஆகிரும். மேக்ஸிமம் நீங்கள் போகிற கண்ட்ரி வந்து நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ற மாரி இருக்கும். நம்ம போகிறப்ப ஏஜென்ட்லாம் சொல்லுவாங்க, இதுமாரி அங்கே போனால் ஃபுட்டு ஃப்ரீ எல்லாம் சொல்லுவாங்க. ஃபுட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா 1 மாதம் சாப்பிடுங்க, 2 மாதம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியாது. நீங்கள் தனியாக தான் சமைச்சு சாப்பிட்ற மாரி இருக்கும். சாப்பாடு பிரச்சனை ஒன்று. 2வது வந்து வெதரு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லாமே மேக்ஸிமம் வந்து வெயிலில் தாங்கிடுவோம். ஆனால் குளிரை தாங்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்கின் அப்படி. அதனால் வெதர் கண்டிஷன் வந்து மோசமாக இருக்கும். முக்கியமாக குளிர் வெஸ்டர்ன் கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் குளிர் இருக்கும். யூஏலையும் குளிர் இருக்கும். அதாவது துபாய், சவுதி அரேபியா அதுமாரி கண்ட்ரிலையும் குளிர்ஸ் இருக்கும். அடுத்து 3வது வந்து டைம். இது ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா மணி வந்து 12, நம்ம ஊரில் வந்து 4:30 மணி டிஃப்ரெண்ட் இருக்க கண்ட்ரியில். இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் இருக்கிறது வந்து வேறுபட்டும் மாறி இருக்கும். ஆமாம். ஸோ இந்த 3 பிரச்சனை தான். பாசிட்டிவ்னு விஷயம்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி தனியாக வந்தீங்கன்னா அது கூட இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு கொடுக்குறோம், அவங்க நிம்மதியாக இருக்காங்க, நம்மளும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்கலாம். மற்றபடி இங்கே ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். ஓகே, பாய்.